அரசர் ஒருவர் தினமும் தூங்கி எழுந்தவுடன் அவர் எதிரில் உள்ள தன் பெற்றோரோட படத்தை பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் அவர் கண் விழிக்கும் போது சிப்பாய் ஒருவர் குறுக்கே வர அந்த நாள் அவருக்கு பல சோதனைகள் ஏற்பட்டது. இதற்கு அந்த சிப்பாய் தான் காரணம்னு நினைச்ச அரசர் அவரை தூக்குல போட உத்தரவிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டு மந்திரி நேரே தன் அரசரிடம் சென்று சிப்பாயை தூக்குல போடுவதற்கான காரணத்தை கேட்டாரு. அதற்கு அரசர், இவன் முகத்துல விழிச்சதால எனக்கு பல சோதனைகள் வந்தது, இவன் முகம் மிகவும் ராசி இல்லாததுன்னு சொன்னாரு. இதை கேட்ட மந்திரிக்கோ சிரிப்பா அடக்க முடியல. ஏன் சிரிக்கிறீங்கன்னு அரசர் கோபமா கேட்க, அதற்கு அந்த மந்திரி, நீங்க அவனோட முகத்துல விழிச்சதால உங்களுக்கு சோதனை மட்டும்தான் வந்தது, ஆனா அந்த சிப்பாய் உங்க முகத்துல விழிச்சதால பாவம் அவனோட உயிரே போக போகுதுன்னு சொன்னாரு. இதை கேட்ட அரசர் தன் தவறை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செஞ்சாரு. பல சமயங்கள்ல நாமும் இப்படித்தாங்க தவறுகளை நம்ம மேல வைத்துக்கொண்டு பிறரை குற்றம் சொல்வோம். நம் தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டாலே நம் வாழ்க்கை பாதையில ரோஜாக்கள் பூத்து குலுங்கும்.